தேர்தல் களத்திலே சத்தியம் எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு நேரலைக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தினம் மீண்டும் விஜய் பரபரப்பு தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறார். நான் தான் எம்ஜிஆர் 1977 மீண்டும் திரும்புகிறது, வரலாறு திரும்புகிறது என்ற வகையிலே இன்று தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலே பரபரப்பாக பல பேச்சுக்களை பேசியிருக்கிறார். அதுவும் விஜய் கிட்டத்தட்ட ஒரு திருவள்ளுவர் போலவே மாறிவிட்டார். அப்படி என்ன திருவள்ளுவராகி என்ன செய்தார், திருக்குறள் எதனும் வாசித்தார் என்பது குறித்தெல்லாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு அந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால் அந்த வரைகளை தற்போது நமக்காக தயாராக இருக்கிறது. எனவே விஜய் ரிட்டர்ன் ஆஃப் 1977 நான் தான் எம்ஜிஆர் என்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நேற்று அறிமுகத்தில் நான் சொன்னது போல நவீன திருவள்ளுவராக விஜய் மாறிவிட்டார். திருவள்ளுவர் திருக்குறளை வழங்கினார், விஜய் குரல் வழங்கியிருக்கிறார். விஜய் என்ன குரல் வழங்கியிருக்கிறார் என்றால் அந்த குரலை அவரே இன்றைய நிகழ்ச்சியிலே பேசியது பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த ரசிகர்களும் அவருடைய தொண்டர்கள், ரசிகர்களிலிருந்து தொண்டர்களாக தற்போது மாறியிருப்பவர்கள் அந்த குரலை விஜய் குரல் சொன்னவுடன் 3 முறை ஒன்ஸ் மோர் என்று கேட்டார்கள். ஆனால் அப்படி என்ன அந்த திருக்குறள், விஜய் குரல், திருக்குறள் என்று திருவள்ளுவரை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. எனவே விஜய் குரலை தற்போது பார்ப்போம். இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த சொல்லிட்டேன், 2 வாட்டி சொல்லிட்டேன். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. விஜய் குரலை கேட்டிருப்பீர்கள். விஜய் குரலாக திருக்குறள் போல் விஜய் குரல் வந்துவிட்டது. ஆனால் உண்மையிலேயே திருவள்ளுவர் தற்போது இருந்திருந்தால் மிகவும் ஃபீல் பண்ணியிருப்பார், ரொம்ப வருத்தப்பட்டு போயிருப்பார். இப்படியெல்லாம் திருக்குறளை கொச்சைப்படுத்துகிறார்களே இந்த மனிதர்கள் என்று நிச்சயமாக வருத்தப்பட்டிருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்னும் விஜய் சொன்னதை அவருடைய தொண்டர்கள் மிகவும் ரசித்தார்கள். அவர் சொன்ன வாணியும் சரி, டிஜிட்டல் திருவள்ளுவராக விஜய் மாறிய பொழுது அவர் சொன்ன திருக்குறளை கண்டு ரசித்தார்கள், விஜய் குரலை கண்டு ரசித்தார்கள் அவர் தொண்டர்கள் நான் கூற வேண்டும். ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி நிச்சயமாக திமுகவிடமின்றி இன்றோ நாளையோ வராமல் போகாது, நிச்சயமாக பதிலடி கொடுப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் விஜய் இன்றைய தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியிலே பேசிய பேச்சுக்கள் உண்மையிலேயே பலரையும் யோசிக்க வைத்திருக்கிறது. அப்படி என்ன பேசினார், எப்படியெல்லாம் பேசினார் என்பது குறித்து தரவுகளாக நாம் வைத்திருக்கிறோம். அந்த தரவுகள் தற்போது திரையிலே வரப்போகின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். முதல் விஜய் என்ன பேசினார்? விஜய் வரலாறு திரும்புகிறார் என்று சொன்னோம் அல்லவா? என்ன வரலாறு திரும்புகிறது, விஜய் என்ன பேசினார் என்று பார்ப்போம். டீகோடிங் ஆஃப் விஜய் ஸ்பீச். விஜய் பேசியதை நாம் தற்போது டீகோடிங் செய்கிறோம், அக்குவேறு ஆணிவேராக. அதாவது விஜயுடைய பேச்சுக்கள், விஜய் ஒரு சூறாவளியா அல்லது தலைவலியா என்பதை தான் பார்க்க போகிறோம். இன்று அவர் பேசியதிலே மிக முக்கியமாக பாஜக தலைமையில் கூட்டணி என கூறி அதிமுக ஒரு பொருட்டல்ல என விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். அதாவது விஜய் மிக தெளிவாக தான்
பாஜகவை தலைமையிலான கூட்டணியுடன் எதிர்த்து போராடுகிறேன், அதிமுக ஒரு பொருட்டே அல்ல என்பதை தான் விஜயோட பேச்சு என்று தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதிமுக எல்லாம் ஒரு பொருட்டு, நான் பாஜக தலைமையிலான அணியுடன் தான் மோதுகிறேன், திமுக ஒரு அணி, பாஜக ஒரு அணி, தாவேக ஒரு அணி என்று 3 அணிகள் தான் இருக்கு என்று பேசினார். அஇஅதிமுகவை நேரடியாக விமர்சனம் செய்யாமல் அவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டு அல்ல, பாஜக தலைமையிலான கூட்டணி என்று அழுத்தம் திருத்தமாக கூறும்பொழுது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். அதிமுகவை அவர் புறக்கணித்து விட்டார் என்று. அதிமுக தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மிஸ்டர் விஜய் என்று அதிமுகவினர் நிச்சயமாக சொல்வார்கள். பதிலடியும் இன்று அதிமுக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.